சட்டவிரோதமான செயற்பாடுகளை ஊக்குவிப்பதோ அல்லது செய்வதோ சட்டத்தின் முன் மிகப்பெரிய குற்றனை என்று சொல்லி இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கிடையாது, காலாகாலமாக சட்டத்தின் முன் நீதியின் முன் வந்து சட்டவிரோதமான அல்லது ஒவ்வாத சமூகத்திற்கு பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற விஷயங்களை வந்து எப்போதுமே யாருமே செய்யக்கூடாது என்பது நியதி. ஆனால் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 2 சந்தேக நபர்கள் அல்லது 2 குற்றவாளிகள் வந்து யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் எதற்காக என்று சொல்லி பார்க்கிற போது, சிறைச்சாலையில் இருக்கிற தன்னுடைய கணவருக்கு ஹெரோயின் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்களை உணவு பொதிக்குள் மறைத்து கொண்டு சென்ற மனைவி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது முதலாவது கேஸாக பதியப்பட்டிருக்கிறது. அதாவது கணவர் சிறைச்சாலையில் இருக்கிறார், அவரை பார்வையிடுவதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் வழங்கப்படும். அந்த நேரத்தில் வந்து கணவருக்கு தேவையான பொருட்கள் அத்தியாவசியமானவற்றை வந்து கொடுப்பதற்கு உறவினர்களுக்கு அனுமதி இருக்கிறது. இது சாதாரணமாக சிறைச்சாலையினுடைய ஒரு கட்டுப்பாடு அல்லது நடைமுறை. இந்த நடைமுறையில் கணவருக்கு மதிய உணவு வழங்குவதற்காக போகிறேன் என்ற போர்வையில் மனைவி ஒருவர் கஞ்சா மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை சாப்பாட்டு பொதிக்குள் மறைத்து வைத்து உள்ள கொண்டு போய் கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்ற போது அது கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். வீட்டில் இருக்கிற ஒருவர் பிழை செய்தால், சின்னவங்க அப்படின்னா அம்மா அப்பா வந்து திருத்த முனைவாங்க, கணவர் அப்படின்னா மனைவி ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்தில் மனைவியை கணவனை போதைப் பொருள் கொடுத்து தூண்டி விடுகிறார் என்று சொல்லி சொன்னால் இதையெல்லாம் எங்க போய் சொல்றது என்று இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இங்க வந்து சேரும். இது இப்படி இருக்கிற போது இப்போது யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த பெண்மணி, கிளிநொச்சி பரந்தன் என்று சொல்லப்படுகிறது. சாப்பாட்டு பொதிக்குள் மறைத்து வைத்து யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு 5 மில்லிகிராம் ஹெரோயினை கொண்டு செல்ல முற்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் 25 வயதுடைய பெண்மணி, மனைவி என்று சொல்லப்படுகிறது. இங்கு போய் இதையெல்லாம் திருத்த முனைவது என்று சொல்லி தெரியவே இல்லை. ரைட், இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவான் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய ஆண் ஒருவர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தன்னுடைய நண்பரை பார்க்கறதுக்காக போறார். அங்கு போனவர் 5 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் சிறிய அளவு கஞ்சா போதைப் பொருளை கொண்டு போய் நண்பருக்கு கொடுக்க முற்பட்ட வேளையில் இவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் போலீசாரிடம் இப்ப ஒப்படைக்கப்பட்டும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள் மூலமாக இருவரும் இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வர்றாங்க என்று சொல்றாங்க. அது மட்டுமில்ல, இவர்கள் எப்படி இந்த கஞ்சா அல்லது இந்த போதைப் பொருளை வந்து பெற்றுக்கொண்டார்கள், இந்த டீமுக்கு பின்னாடி வேலை செய்யறது யாரு அல்லது யார் டீலராக செயற்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விதத்தில் இப்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. நல்ல நண்பன் இருந்தால் அந்த நல்ல நண்பன் மூலமாக நாங்களும் நல்லவர்கள் என்று சொல்லி சமூகம் அறியும் என்று சொல்லுவாங்க. ஆனா இங்க நண்பருக்கு, அதுவும் சிறைச்சாலையில் இருக்கிற நண்பருக்கு கொண்டு போய் ஹெரோயினை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி கணவர் தண்டனையோடு சிறைச்சாலையில் இருக்கிறார். அந்த தண்டனையை முடிந்து கணவர் நலமாக வீடு வர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்யாமல் அல்லது அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் சிறையில் இருக்கிற கணவருக்கு கொண்டு போய் ஹெரோயினையும் கஞ்சாவையும் கொடுக்கிறார் மனைவி. இப்படி இருக்கின்ற போது நாங்கள் கலாச்சாரத்தை பற்றியும் சமூகங்களுக்கான குரல் கொடுக்கிறோம் என்ற போர்வையிலும் நிறைய விஷயங்களை வந்து செய்து வருகிறோம். மாற வேண்டியது இங்கு சமூகம் கிடையாது, ஒவ்வொரு தனி மனிதரும் அவர்களுடைய எண்ணங்களும். எனவே கணவன், மனைவி, நண்பன், நண்பி எல்லாமே உணர்வு பூர்வமானது, கொண்டாடப்பட வேண்டியது. ஆனால் பிழை என்கிற பட்சத்தில் எல்லோருக்கும் நீதி, நியாயம், சட்டம் என்பது ஒன்றுதான்.